கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கைடர், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓவராலாகவே மார்க்கெட் வந்து க்ரீனுக்கு திரும்பிடுச்சு. ஆனால் கரெக்டாக இந்த சப்போர்ட்டுக்கு, அதாவது இந்த சப்போர்ட்டில் வந்து ஹிட் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது எது வரைக்கும் உங்களுக்கு போகும் அப்படின்னு பார்க்கும்போது, நெக்ஸ்ட் இந்த சேனல். இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கூட டவுன் சைடில் வரலாம். அப்படியே டவுன் சைடில் வந்தாலும் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணி இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் என்ன ஆகும், உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணும். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 196 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட அதாவது பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சப்போர்ட் சொல்லியிருந்தோமோ கரெக்டாக அங்கே வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. கரெக்டாக நம்ம கொடுத்த இடத்துல கொடுத்த சப்போர்ட்டில் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம கொடுத்தது எக்ஸாக்டாகவே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. ஓகே, ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பேங்க் நிஃப்டி எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட் இந்த 55,109 வரைக்கும் உங்களுக்கு போகும். அதையும் பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இதை இந்த 55,979 இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இதையும் பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆனால் மட்டுமே அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணும். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு இந்த 55,979. ஓகே, மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த வீக்கோட ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு புல்லிஷில் மாறினதில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்லாம் நம்ம பிரேக் அவுட் நியரில் நிறைய ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் நீங்கள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மிட் கேப் நிஃப்டியை பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த கரெக்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. நம்மளோட அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக உங்களுக்கு என்ன இருக்குது, நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது நடந்திருக்கு. ஓகே, அதாவது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2% வந்து என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 13,068 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த சேனல் இதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா மட்டும்தான் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட டாப் கெய்னர் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 10-12% மேலே போயிருக்கு. அதாவது ஏத்தர் எனர்ஜி, இந்த ஏத்தர் எனர்ஜி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பிரேக் அவுட்டில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கொடுத்தது 300 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் 400. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20% மேலே போயிருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டை தான் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வச்சுருக்கலாம். இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்ரீராமா மல்டிடெக் அப்படின்ற அந்த கம்பெனியை நம்ம நேற்று பார்த்துருந்துருப்போம். இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நேற்று மட்டுமே ஒரு 12% வந்து என்ன இருக்குது, மேலே தான் போயிருக்கு. நீங்கள் நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் வியூ தெரியணும்னு நேற்று வீடியோவில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் கிரானுலஸ். இந்த கிரானுலஸை பொறுத்த வரைக்கும் 5% வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட்டாக இருக்குது. நம்ம கொடுத்தது இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 12-13% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுத்துருச்சு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம், இதோட நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கொடுத்துருந்தது இந்த 503. இப்போது
அதையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் டார்கெட் இந்த 543 அப்படின்றது உங்களுக்கு இதை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். கிரானுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கிறந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கிறலாம். 719 அப்படின்றது கிரானுலர்ஸோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் சில்வர் பீஸ் ஒரு 4% மேலே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வாங்கி வச்சுருக்கிறவங்க நம்ம டார்கெட் கொடுத்தது 120. ஸோ 120 நம்மளோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ண போகுது. ஸோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இல்லை ஷார்ட் டேர்முக்காக வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் வச்சுருக்கலாம். இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கே கோல்டு பீஸ். இந்த கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் சில்வர் பீஸ் மாதிரி கோல்டு பீஸ். நீங்கள் கோல்டு பீஸ்னால் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வியூ ஆயிரும். ஸோ இந்த கோல்டு பீஸ் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. பட் இந்த கேண்டில் வந்து ஹெல்த்தியாக இல்லைனாலும், ஸோ இந்த மாதிரி அதாவது கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, இந்த கன்சாலிடேட் ஜோனை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ மேபி இந்த ஸ்டாக் வந்து அதாவது கோல்டு பீஸ் வந்து இங்கே வரைக்கும் கூட வரலாம். ஸோ வந்துட்டு அகைன் மேலேயும் போகலாம், இல்லை இங்கே இருந்து அப்படியே கூட மேலேயும் போகலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படியே கீழே வந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு 1% தானே. ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் மேலே தான் போக போகுது. ஓகே, நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்கன்னா எஸ்எல் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு கீழே வைக்கலாம். ஸோ இந்த 83க்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். அதாவது கோல்டு பீஸோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 94. அதாவது இந்த நீங்கள் சேனலை ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஸோ இங்கே அது மூவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டார்கெட்டை வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ நான் உங்களுக்கு சேனல் ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சேனலை ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலேயும் போகலாம். ஸோ நான் 94 அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். சேனல் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அதாவது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எப்போ கன்சிடர் பண்ணுவோம்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க. ஸோ ஒரே நாளே 4%க்கு மேலே என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே வச்சுக்கலாம். அதாவது அங்கே இல்லை, இந்த சேனல் இந்த சேனலில் நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ அதாவது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 471, செகண்ட் நெக்ஸ்ட் 520, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 583. ஸோ அதான் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வீனஸ் பைப்ஸ். இந்த வீனஸ் பைப்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபாலுங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2439 அப்படின்றது இதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஒரு நல்ல ஃபாலை தான் உங்களுக்கு சந்திச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சந்திச்சிருந்தாலும் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட்டில் எத்தனை தடவை உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா. மல்டிபிள் டைம் வந்து என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போவும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே மேலே தான் போகும். ஸோ அதோட டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த 1635 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 1184 1145 இந்த 1145 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல் இதுக்கு கீழே உடைச்சா மட்டுமே நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இல்லை பிரேக் அவுட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட் டேர்முக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கும்போது நான் உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அதாவது பிரேக் அவுட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வர்றேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை 86. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால், ஒரு சரியான ரேலியை பார்த்துச்சு. ஸோ இப்போ ரேலி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஃபாலையும் சந்திச்சிருக்கு. ஸோ நல்ல விஷயந்தான். உங்களுக்கு இந்த அதாவது மிட் கேப் ஸ்டாக்ஸு இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் அப்படி தான். ஸோ ஒரு நல்ல ரேலியை பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏறினதுலேருந்து ஒரு 50% வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும். ஸோ இப்போவும் இந்த ஸ்டாக் வந்து இப்படி தான். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் என்ன பண்ணியிருக்கு, ஸோ உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டைம் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போவும் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ பிரேக் அவுட் இன்னும் ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் வாங்குறவங்க தாராளமாக இப்போ வாங்கலாம். ஸோ இல்லை பிரேக் அவுட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி ஆகலாம். இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும். ஸோ இந்த 435க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். அப்படி ஆகும்போது என்ன பண்ணலாம்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டே இந்த சேனல் 539 அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ஹட்கோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 343. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் தான். ஸோ இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு அதாவது இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும்னா இதோட ப்ரீவியஸ் ஹையும் இது தான். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் ஆகும். அப்படின்றப்போ இந்த ஸ்டாக் வந்து மேலே வரைக்கும் போகும். ஸோ இதுதான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அந்த ஹையையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா மார்க் பண்ணிடுவோம். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், இந்த ஹையை பிரேக் பண்ணட்டும். ஒன்று இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ 2 சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து பிரேக் அவுட்லையும் எடுக்கலாம், சப்போர்ட்லையும் எடுக்கலாம். சப்போர்ட் வந்து நியர்பையில் தான் இருக்குது. இங்கே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து ஏதாவது ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாகவே கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போர்ட்டில் எடுக்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சப்போர்ட்லேயே நீங்கள் வந்து எடுக்கலாம். அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா எஸ்எல் கம்மியாக கொடுக்கலாம். அதனால் நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கிட்டு நீங்கள் அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 251 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பிரைக்கால். இந்த பிரைக்கால் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 598. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஒரு நல்ல ஃபால். 598லேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருந்தாலும் ஒரு கன்சாலிடேட் ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணலை.
ஸோ இந்த சேனலை இன்னும் பிரேக் பண்ணலை. நம்ம இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. எது? ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து இந்த சேனல் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா? இதை ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸோ நேற்று தான் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஆல் டைம் ஹைலேருந்து வர ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டர் ஆகிறோம்னா இது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை ஸோ இந்த சேனல் அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து இந்த சேனல் பாஸ் ஆகுது இல்லையா, இந்த சேனலில் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துடலாம். கீழே வந்துட்டு இந்த சேனலில் கூட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். சம்டைம்ஸ் இதையும் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கீழேயும் கூட வரலாம். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த சேனலை பிரேக் பண்ணட்டும். ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இது இந்த ஸ்டாக்கு அப்படியே மேலே தான் போகும். ஸோ மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் பிரேக் அவுட்டில் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலுக்கு கீழேயே, ஏதாவது மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹையை நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்டி இன்ஃப்ரா, இந்த ஸ்டாக் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அதாவது இந்த சப்போர்ட்டில் வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதாவது இந்த சேனலை வந்து சப்போர்ட் உங்களுக்கு எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த சப்போர்ட்டில் கூட நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கலாம். ஸோ இந்த சப்போர்ட்டில் வாங்கிட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். இன்னொரு விஷயம், நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே இந்த 966 இருக்குது பார்த்தீங்களா, எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஸோ இந்த 937 அப்படின்றது நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் சொல்லியிருக்கிறது இந்த ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டுமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கெய்ன்ஸ் லிமிடெட். இந்த கெய்ன்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சாலிடேட் ஜோனில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது. ஸோ இவ்வளோ நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை தான் ஃபஸ்ட் ஆல் டைம் ஹையை பார்த்துடலாம் 7651. அங்கேருந்து இப்போது இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருந்து அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ரெக்கவர் கொடுத்துருக்கு. ரெக்கவர் கொடுத்தாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணும்போது என்ன இருக்குது, பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே ஹிட் பண்ணலை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு வரட்டும். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம எஸ்எல் வந்து இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஸோ இதுதான் எஸ்எல். இதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் இப்படி. ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை நேரில் தான் இருக்குது, 7651.